ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தித்திப்பான க்ரீமியான மாங்காய் தித்திப்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை தோல் சீவி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சீரகமும் பெருங்காயத்தூளும் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கோங்க. இதை நாங்கள் மாங்காய் பச்சடி, மாங்காய் தித்திப்பு, மாங்காய் இனிப்பு ஊறுகாய் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க. இது குக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 6 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இனிப்பு அதிகம் பிடிக்கும், அதனால் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் மாங்காவோட நல்லா சேரணுங்க. அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் மாங்காவோட நல்லா சேர்ந்து திரண்டு வந்துடுச்சு. இது கரெக்டான பதம். இப்போ இறக்கிடலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளவு க்ரீமியான மாங்காய் தித்திப்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.